யாரு? 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 அங்க யாரு இருக்கா? இந்த பிவிசி பைப்னால என்னுடைய வேலை முழுசா முடிஞ்சிரும்ல? கண்டிப்பா நடக்கும். சரிதா சரிதா, கிச்சன்ல ரத்தம் இருக்கு. தண்ணி வர பைப்ல ரத்தம் வருது. ஐயோ அம்மா, இங்க எந்த ரத்தமும் கிடையாது. நீங்க உட்காருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். நான் தான் சொன்னேன்ல வீட்ல பேய் இருக்குன்னு. நான் அவர்கிட்ட சொன்னேன் பழைய வீடு வேண்டான்னு. என்னால முடியாது, நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். கொஞ்சம் அமைதியா உட்காருங்க, நான் போய் பாக்குறேன். அம்மா நில்லுங்க, அம்மா நில்லுங்க, அம்மா அம்மா நில்லுங்க. நான் தான் சொல்றேன்ல அம்மா. இல்லம்மா, எதுவும் இல்ல இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க. நீங்க இங்கே இருங்க, நான் ஐயாக்கு கால் பண்ணிட்டு வரேன். பயமா இருக்கு, பயமா இருக்கு. அது என்னன்னா, நான் வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது சாந்தி பூஜை நடத்துவோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு தான் இதெல்லாம் பண்ணுவோம். சார், இங்கே பாருங்க, இதன் மூலமாக நீங்கள் போலீஸ் வேலைக்கு வரலாங்கிறத சொல்கிறீங்க. எங்கள் டீம் மேலே நம்பிக்கை வைங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இந்த டீம் வெற்றியானா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பூஜை எல்லாம் துஷ்ட சக்திகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் சார். எல்லாரும் வேலையை பாருங்க. சார், பிரசாதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வாங்க சார். அவஸ்தை எங்க? 10:30 மணி ஆயிடுச்சு. அவங்க இஷ்டத்துக்கு லீவ் எடுத்துப்பாங்களா? சார், அது அவங்க எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. இது என்ன இவ்ளோ ட்ரையா இருக்கு? நான் இதை சாப்பிட்டா செத்து போயிடுவேன். உங்களுக்கு நெய் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இவ்ளோ கொலஸ்ட்ரால வச்சுக்கிட்டு நெய் சாப்பிட்டா இன்னும் அதிகமாயிடும். எனக்கு என்ன அவ்வளோ வயசாயிடுச்சா? எனக்கு போய் கொலஸ்ட்ரால் வந்துடும் சொல்ற? இவங்க பண்ணிட்டாங்களா, இப்ப இவங்க திட்டுவாங்க. ஆபீஸ்க்கு ஏன் வர, வீட்ல இருக்க வேண்டியதானு. இவங்க திட்டு வாங்கணுமா இல்ல இவங்க திட்ட வாங்கணுமா? அம்மா வாங்க உள்ள போலாம். இல்ல, நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன். சரிதா, இந்த வீட்ல பேய் இருக்கு. நான் அப்பவே சொன்னேன்ல. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. உள்ள போய் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். நான் அப்பவே சொன்னேன் இந்த வீட்டை வாங்க வேண்டான்னு. என்ன கொல்ல பாக்குறாரு. நீ எதுக்காக என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் வர மாட்டேன். இந்த வீட்ல பேய் இருக்கு. அங்க ரத்தம் வந்ததுன்னு நான் சொன்னேன்ல. அந்த வீட்ல பேய் இருக்கு. நான் வர மாட்டேன். உனக்கு என்னமாச்சு? நீ என்ன கொல்ல பாக்குற. அதுக்காக தான் நீ இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க. அதெல்லாம் எதுவும் இல்ல. கொஞ்சம் உட்காரு, கொஞ்சம் உட்காரு. இவளுக்கு மருந்து கொடுத்தியா? இல்ல. போய் கொண்டு வா போ. இங்க பாருமா, எல்லாமே உன்னோட பிரமதான். இந்த வீட்டை வாங்க வேண்டாம் நான் முன்னாடியே சொன்னேன்ல. என் பேச்சு கொஞ்சமாவது கேட்டீங்களா? குடு குடு. நான் இங்க ரத்தத்தை பார்த்தேன். போட்டுக்கோ, தண்ணியை குடி. சரி நீ போ. நீங்க இவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. சரி சரி, வா உள்ள போலாம். கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல. வா. ஒரு நிமிஷம். கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கோம். தண்ணிக்காக புது பைப்பை போடலான்னு வந்திருக்கோம். உங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தண்ணிலாம் தேங்கி இருக்காது. திடீர்னு வந்து நிற்கிறீங்க. நோட்டீஸ் கூட கொடுக்கல? நோட்டீஸ் கொடுத்து 15 நாள் ஆச்சு. நான் அந்த நோட்டீஸை நீங்கள் அனுப்பியிருக்கதான் நினச்சேன்.
நீ நீ அங்க என்ன குழி தோண்டி புதைக்க போறேன்னு நினைச்ச. நீ என்ன கொல்ல பாக்குறேன்னு நினைச்ச. அனிதா, உனக்கு என்னமாச்சு? ஏதேதோ பேசிட்டு இருக்கியே. நான் ஏதேதோ பேசுறேனா? உன்கிட்ட என்ன இருக்கு? இருக்கிறது எல்லாமே என்னோடது. என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீ அடையணும்னு நினைக்கிற. என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இப்போ டிராமா போட்டுட்டு இருக்க? நான் டிராமா பண்றேனா? என்ன பார்த்தா நான் நடிக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும். கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? நீ நடிக்கிற நடிப்பை பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருமா ப்ளீஸ். போலாம் வாங்க வாங்க வாங்க. நீ தான் இது கொல்ல பாக்குற. எனக்கு தேவையானதெல்லாம் ஒண்ணுதான். என்னால இங்க இருக்க முடியாது. வேற எங்க போ சொல்ற? வேற எங்க வீடு இருக்கா சொல்லு. எங்கேயும் கிடைக்காதனால தானே இங்கே வந்திருக்கோம். எனக்கு இங்க இருந்தா பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு. இங்க இருந்தேன்னா இதுக்கு மேல என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. அட, என்னது இது? எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களே யாரையோ கொன்னுட்டு புதைச்சு வச்சிருக்காங்கன்னு தோணுது. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நோட்டீஸ் எப்போ அனுப்பினீங்க? சார் 15 டேஸ்க்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் அனுப்பிட்டோம் சார். நாங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா பொண்டாட்டியும் புருஷனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இது பாருங்க, இது வந்து கிரைம். இப்போ நீங்கள் இங்கே இருந்து போகலாம். தேவைன்னா நாங்கள் உங்களை கூப்பிட்றோம். சார் அங்கே ஒன்றும் இல்லை, ஒரு செடி தொட்டி தான் சார் இருந்துச்சு. டெக்கரேஷனுக்காக வச்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். இதுல அதிசயம் என்னன்னா, யாராவது வீட்டுக்கு பின்னால இவ்வளவு பணத்தை புதைச்சு வச்சிருப்பாங்களா? சரிதா, உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது மேடம். இந்த அம்மாவுக்கு பேய் இருக்கிற மாதிரி தோணுச்சு. மேடம், எனக்கு வேலை நிறையா இருக்கும். வெளியிலேயே தான் இருப்பேன் எப்பவுமே. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மேடம். அப்படின்னா இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீனே கொன்னு புதைச்சிட்டு எதுவும் தெரியாத மாதிரி போலீஸ் இங்க கூட்டிட்டு வந்து இப்ப ஏன் மேல எல்லா பழியும் போடுறியா? ஆல்ரெடி என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்ட. முழு பைத்தியமா என்ன ஆக்கணும்னு பாக்குறியா? உனக்கு என்னதான் ஆச்சு? ஏய், நாங்க உங்க சண்டையை கேட்கறதுக்காக வரல. 2 பேரும் வாயை மூடிட்டு இருங்க. அவஸ்தி, இவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 பணம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா சார், அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு தோணல. இதுல ஒரு லேடி 2 ஜென்ஸ் இருக்காங்க சார். நீங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கங்க. எனக்கு நாளைக்கு ரிப்போர்ட் வேணும், சீக்கிரம். ஓகே சார். இங்க பாருங்க, அவங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. அங்க ஓகே பார்க்கலாம். சார். ஏய், இந்த ஹாக்கி ஸ்டிக்கை யார் வச்சதீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட புரியாதா? இதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கிடையாது. இவனை பார்த்தா என்ன ரவுடி மாதிரியா தெரியுது? எடுத்துட்டு போங்க. இங்கே பாருங்க சேத்தன், நாங்கள் உண்மை எதுவோ அதை வெளியில கொண்டு வந்துருவோம். ஒருவேளை டிஃபென்ஸ்னால நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் அதுக்கு சரியான டைம். சார், இந்த கேஸ்ல எதுக்காக என்ன இன்வால்வ் பண்றீங்கன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது சார். சார், என் மனைவி அனிதா, அவன் முன்னமே சொல்லிட்டு இருந்தா இந்த வீட்டில் என்னமோ இருக்குதுன்னு சொல்லி அடிக்கடி பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருப்பா சார். இவ ஏதாவது தப்பு பண்றாளேன்னு எனக்கு இவன் மேல ஏதோ டவுட் இருக்குதான் செஞ்சது சார். நான் அந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனப்ப அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு. ஸ்ட்ரக்சரை எதுக்காக வீட்டில் வச்சிருக்கணும்? நான் அவர்கிட்ட முன்னாடியே சொன்னேன். ஆனா என் பேச்சு அவர் சுத்தமா கேட்கவே இல்லை. இந்த வீட்டுல இவர் இவ்வளவு வேலை பண்ணிருப்பாருன்னு எனக்கு புரியவே இல்லை. பிடிச்சிருக்கா? வீட்டுக்கு பின்னாடி சின்ன ஓபன் ஸ்பேஸ் இருக்கு பார். இது என்னது? இது என்ன பார்க்கிறதுக்கு சமாதி மாதிரி இருக்கு? ஏதோ மேடை மாதிரி இருக்குது. செடி தொட்டி வைக்கிறதுக்காக வச்சிருக்காங்க போல இருக்கு. சாம்பிளுக்கு அங்க ஒரு தொட்டி இருக்கு பார். சேத்தன், எனக்கு எதுவும் சரியா படல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா அங்க போய் பார்க்கலாம். வா வா, தொட்டி தானே, வா. அப்பனா நீங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த சமாதி அங்கதான் இருந்துச்சா? இல்ல சார், அது முன்னாடி இருந்தே அப்படியே தான் சார் இருந்துச்சு. அப்போனா இந்த வீட்டை நீங்க யார்கிட்ட வாங்குனீங்க? மோஸ்ட்லி இது அவங்க கூட பண்ணிருக்கலாம். அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்தா வாங்கினேன் 2019. கான்பூர்ல இருந்து இங்க லக்னோவுக்கு வந்ததுக்கு அப்புறமா சார். ஏஜென்ட் பேரு? சஞ்சய் யாதவ் சார். என்கிட்ட அட்ரஸ் இருக்கு சார்.
நான் இந்த ஊருக்கு இப்போதான் சார் முதல் முறையாக வரேன். ஓ, ஃபர்ஸ்ட் டைம் வந்தியா? ஆமாம் சார். இப்போ வந்த? டிசம்பர் 2019 சார். 2019? உங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்கிறது என்னென்னா 2012 நீங்கள் லக்னோவுக்கு வந்துட்டீங்கன்னு. ஆனால் வந்த வேலை எதுவும் உங்களுக்கு முடியல. அப்போனா இதில் யார் போய் சொல்கிறது, நீங்களா இல்லை உங்கள் அம்மா அப்பாவா? அது சார், 8 வருஷத்துக்கு முன்னாடியே லக்னோவுக்கு வந்திருக்கீங்க, திரும்ப 2019 லக்னோவுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் முன்னாடியே வந்தப்போ கூட அதே வீட்டில் தான் இருந்திருப்பீங்க போல். என்னோட டவுட்டை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கீங்க சேத்தன். நீங்கள் அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருங்க. இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. வா, ஒரு நிமிஷம். அந்த ஏஜென்ட் சஞ்சய் யாதவ் சார், அவனை பற்றி விசாரிங்க. ஓகே சார். சுமன் நிவாஸுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு நமக்கு தெரியணும். அப்புறம் இந்த சேத்தன் 2012 லக்னோ வந்தப்போ எங்கே ஸ்டே பண்ணிட்டு இருந்தான், என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தான், எங்கே வேலை பார்க்குறான், அவனுடைய பார்ட்னர்ஸ் யாரு, எல்லாமே தெரிஞ்சுக்க. ஓகே சார். அவஸ்தே, என்ன உங்கள் வீடு ஹஸ்பண்ட் இதை பற்றி யோசிச்சுட்ருக்கியா? அதை பற்றி இல்லை, அந்த கேஸ் பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷனோட சேர்த்து பேரலல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு தோணுது. பேரலல் இன்வெஸ்டிகேஷனா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறீங்களா? சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ்வளோ பெரிய குழியில் 3 டெட் பாடி இருக்கு. ஏதோ மேஸ்திரி வச்சு தான் பண்ணியிருக்காங்க, தனியாக பண்ணியிருக்க முடியாது. ஒருவேளை அவங்களே மேஸ்திரியா இருந்தா அப்ப கதையே வேற. ஒரு நாள் நம்ம கிட்ட கூட நிறைய பணம் இருக்கும். அப்ப நம்ம எங்கேயாவது தூரமா போய் நல்லா வாழலாம்ல. ஒரு நல்ல வேலை கிடைச்சது, அதுவும் ஒரு பெரிய பங்களால. தேங்க்யூ ஸோ மச். இப்போ என்னோட ட்ரீம்ஸை முழுமையா அச்சீவ் பண்ண முடியும். அம்மா, நான் கீழே வர இருங்க. இங்க பாருங்க, நம்ம ஃபேமிலியே ஃபாரின் போவோன்னு எழுதி இருந்துச்சுல, பாருங்க நான் நிஜமாவே போறேன். நீ எப்படி போவ? நீ எப்படி ஃபாரின்க்கெல்லாம் போவ? உங்களுக்கு ஒருவேளை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. ஆனா நான் நாளைக்கு டெல்லிக்கு போறேன், அங்கிருந்து யூஎஸ் போறேன். அம்மா, நான் சொல்றது கேளுமா. அட, நைட்டுனா எப்படி? நீயே சொல்லு. பேமெண்ட் ஃபுல்லாக கேஷாகவே கொடுக்குறேன். ஒரு முறை இந்த ப்ராப்பர்ட்டி கைக்கு வந்துருச்சுன்னா நம்ம நினச்ச ரேட்டுக்கு இதை வித்துடலாம், தெரியுமா? எல்லா வேலையும் நாளைக்கு முடியணும், புரியுதா? யாதவ் சார், நீங்கள் என்ன இங்கே? அதுவும் இந்த ராத்திரியில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வேணுமா? உன்னை பார்க்க தான் வந்தோம். சார், நான் வேலையெல்லாம் லீகலாக தான் சார் பண்ணுறேன். நாங்கள் கூட அன்னெசரியாக யாரையும் அப்ரோச் பண்ண மாட்டோம். அது என்னென்னா, இந்த ப்ராப்பர்ட்டி விற்கிற கதையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த லீகல் இல்லீகல் எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். அதனால நீ சொல்லு. சார், என்னை பற்றி யாரும் உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சுமன் நிவாஸை யாருக்கிட்ட இருந்து வாங்கின? உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் சொல்கிறேன். அந்த புஷ்ப பார்க் இருக்குல்ல, ஆமாம் ஆமாம் சார், அங்கே லாஸ்ட்டாக இருக்க பில்டிங் தான் சுமன் நிவாஸ். நீங்கள் அதை சேத்தன் கபூருக்கு விற்றுருந்தீங்க, ஞாபகம் இருக்குல்ல? சேத்தன் கபூர், ஞாபகம் இருக்கு சார், ஞாபகம் இருக்கு. அப்படின்னா அந்த பில்டிங் பின்னாடி சிமெண்ட்ல கட்டின ஒரு சமாதி மாதிரி, அது உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், அது 2013 அந்த ப்ராப்பர்ட்டி வந்துச்சு. நல்லா இருக்குன்னு தோணுச்சா தான் வாங்கிட்டேன் சார். ஆனால் பின்னாடி என்ன இருக்குன்னுலாம் பார்க்கல சார். அந்த சிமெண்ட் கட்டையெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? அது உள்ள எங்களுக்கு 3 டெட் பாடி கிடச்சிருக்கு. 2013 அந்த வீட்டை யாருக்கிட்ட வாங்கின? அந்த வீட்டில் யார் இருந்தாங்க? எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும், தப்பிக்கலாம் முடியாது. உன் ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் நான் மெயில் பண்ணிக்கிட்டேன். உன்னுடைய பழைய ஃபைல்ஸ்லாம் ஸ்டேஷனில் இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால தான் சொல்கிறேன், நல்லா யோசிச்சுக்கோ. சார், நான் பொய்யெல்லாம் சொன்னதில்லை, எப்பவும் உண்மை தான் பேசுவேன் சார். அவர் பேர் என்னன்னா பிரகாஷ் மிஸ்ராணி சார். அவரோட ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அர்ஜென்ட்டாக எனக்கு பணம் தேவைப்படுது, லக்னோவை விட்டு கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். பார்க்க எப்படி இருந்தான் சார்? ஆனால் அவன் ஸ்லிம்மாக இருந்தான், எங்கே கூட இருந்தான், ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. அப்படி மிஸ்ரா சார். சொல்லுங்கள் சஞ்சய் சார். இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 7 lakhs கொடுத்தா வாங்கிக்கிறேன்.
ஆமாம், வெரிஃபிகேஷன் பண்ணாமலே யார் ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலும் வாங்கிப்பியா? யார்கிட்ட வேணாலும் பணம் கொடுத்துடுவா? பிஸ்னஸ்க்காக தானே சார். அப்புறம் நல்ல ப்ராப்பர்ட்டியாக வேற தோணுச்சு. அந்த பிரகாஷ் மிஸ்ராவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார். நான் அனுப்புகிறேன். இவனை கண்காணிச்சிட்டே இருக்கிறதுக்கு யாரையாவது ஃபிக்ஸ் பண்ணுங்க. இவன் மேலே எனக்கு டவுட் இருக்குது. அதுக்கப்புறம் யாரையாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைங்க. அந்த பில்டிங்கை யார் எப்போ வாங்கினாங்கங்கிற டீட்டெயில்ஸை அனுப்பி வைக்க சொல்லுங்கள். நான் தான் சொன்னல, மாட்டிப்போன்னு சொன்ன கேட்டியா? சுமன் நிவாஷ் பின்னாடி போலீஸ் தெரியுறாங்க. என் பிஸ்னஸ்க்கு ப்ராப்ளம் வந்துச்சு, பொண்ணை சும்மா விட மாட்டேன். நான் சொன்னதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா மேடம், அதை விசாரிக்க தான் நான் வந்திருக்கேன். சரி. ஹலோ பிரசாத் சார். ஆக்சுவலாக அந்த வீட்டில் இத்தனை வருஷமா யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துக்கிட்ட தான் யாரோ காமனாக ஸ்டே பண்ணியிருக்காங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? சரி மேடம், நான் இந்த ஏரியா பக்கத்தில் தான் இருக்கேன். அங்கே யார் ஸ்டே பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்குறேன். இவளை முதல்ல அனுப்பி வை. வீட்லேருந்து ஓடி வந்திருக்கா. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நம்மள என்ன நினைப்பாங்க? பெரியம்மா, ஒருவேளை நான் இங்க இருந்து போனேனா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிடுவாங்க. இங்க பாரு நீலு, நான் உன் கூட இருக்கேன். இப்படி வீட்ல இருந்து ஓடி வரதுனால எந்த பிரச்சனையும் சரியாகாது. நான் அண்ணா கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் பேசி எல்லாத்தையும் சரி பண்றேன். இங்க பாருங்க அத்தை, நீங்களே இத பத்தி பேசுனீங்கன்னா நான் இங்க இருந்து வெளியில போயிடுவேன். போ, இங்க இருந்து போ. என் மானமாவது அட்லீஸ்ட் போகாம இருக்கும். என்னால உங்களுக்கு இவ்ளோ ப்ராப்ளம் ஆகுதுன்னா நான் போயிடுறேன். நான் உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன். என் அத்தை என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நான் இங்க வந்தேன். அது தவிர வேற எதுவுமே இல்ல. அப்பா, இது அங்க உள்ள அட்ரஸ். அம்மா, நான் இங்கேயே இருந்தேன்னா என்னோட ட்ரீம்ஸை எப்பவும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாம தான் நான் இந்த ஊர்ல இருந்தேன். அதனால தான் நான் இப்ப கிளம்புறேன். நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? ரோட பார்த்து வண்டியை ஓட்டுங்க. ஹலோ, என்னால இப்ப டெல்லிக்கு வர முடியாது. இங்க கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீ இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? நான் யுஎஸ்க்கு தானே போக போறேன். நான் உன்னை எப்படி பார்க்கிறது? ஹலோ ஹலோ. என்னாச்சு மேடம்? ஒன்றும் இல்லைண்ணா, டைரக்டா நீங்க ஏர்போர்ட்டுக்கே போங்க. சார், அந்த சஞ்சய் பிரகாஷ் ஃபைல் அனுப்பி வச்சாரு. நான் அதோட அட்ரஸை செக் பண்ண அது நியூயார்க்னு இருக்கு சார். 8 வருஷத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட சீல் இருக்கு சார். அவனுடைய பழைய நம்பர் கிடைச்சதுல, அதுக்கு கால் பண்ணுங்க. ஸ்பீக்கரில் போடுங்க. ஹலோ, நான் பிரகாஷ் மிஸ்ரா கூட பேச முடியுமா? நீங்க யாரு? நான் லக்னோல இருந்து பேசுறேன். லக்னோல அவர் ஒரு வீடை வித்தாரு. நான் அதை பத்தி பேசணும். அவரு வீட்டை வித்திருக்காங்களா? பிரகாஷ் ஒரு முட்டாள். அவனுக்கு லக்னோல யாரையும் தெரியாது. அப்புறம் எப்படி அவர் அந்த வீட்டை வாங்கியிருப்பாரு? நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கீங்க. சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. அவரோட போட்டோ எங்களுக்கு அனுப்புறீங்களா? அப்புறம் அவரோட நார்வே அட்ரஸ் எங்களுக்கு அனுப்புங்க. சரி, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சார், ஒண்ணுக்கு மேல ஒன்னா எல்லாமே பொய்யா தான் இருக்கு. இவங்க நம்மளை வச்சு பரமபதம் விளையாடிட்டு இருக்காங்கன்னு தோணுது. இந்த வீடை வாங்கினது வித்தது எல்லாமே ஃப்ராடுன்னு தோணுது சார். சார், இந்த சஞ்சய் மட்டும் பொய் சொல்லியிருந்தா அவனை நான் நிச்சயம் விட மாட்டேன். அந்த வீட்டை பற்றி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாத்தையும் கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன்ல, கேட்டிங்களா? ஆமாம் சார், எனக்கு அந்த ஃபைல் ஃபுல்லாக கிடச்சிது. அமன்தீப் குப்தா, மௌனிகா குப்தா, அப்புறம் சாகர் குப்தா. இந்த ஸ்டோரி 2012 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போனா இந்த ஏரியா ஆளுங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். எத்தனை ஜோக்கு தான் சொல்லுவீங்க? டீயா குடிங்க. சாப்பாடு என்ன பண்ணிருக்கீங்க? உனக்கு ரொம்ப பிடிக்குமே வெண்டைக்காய் பொரியல், அதை செஞ்சிருக்கேன். ஐ லவ் யூமா. எவ்வளவு சந்தோஷப்படுறான் பாருங்க. வாடா, பேட்மிண்டன் ஆடலாம். அப்போ வாங்க போலாம். இன்னும் எதுக்காக வெயிட்டிங்? சார், அப்போ நான் போலாமா டீ குடிக்க? ஹலோ
சார் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸ்வேதா நீங்கள் 2012 வந்தப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அதில் 3 பேர் பார்ட்னர். ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த 3 பார்ட்னரும் எங்கே போனாங்கன்னே தெரியல. இப்போ அவன் எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும். இதான் அந்த கம்பெனியோட அட்ரஸ். நாங்கள் அப்பத்துலேருந்து அவனுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அவனுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஒரு நம்பர் அனுப்பி வைக்கிற, அதோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணுங்க. அப்புறம் லாஸ்ட் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணுங்க. அதோட கம்பெனி கால் லெட்டரையும் அனுப்புகிறேன். அதையும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க. அவங்க எந்த கேபில் போனாங்கன்னு அதையும் கொஞ்சம் விசாரிங்க. உங்களுக்கு அமர்தீப்பை பற்றி ஏதாவது விஷயம் தெரியுமா? சார், அவங்க இங்கே தான் இருந்தாங்க. 2 வருஷமாக அவங்க இங்கே தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க யாரு கூடயும் பேச மாட்டாங்க. ஆனால் அப்புறம்தான் தெரிய வந்தது அவங்க லக்னோவை விட்டு போயிட்டாங்கன்னு. அப்பத்துலேருந்து அந்த ஏஜென்ட் தான் பார்த்துக்கிறாரு. சரி, தேங்க்ஸ். நீங்களும் போகலாம். தேங்க்ஸ். ஒருவேளை இந்த ஃபேமிலி தான் அவங்கள கொண்டுட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கே இருக்காங்களா? இல்லை. அப்படி இருந்தால் பிரகாஷ் மிஸ்ரா இந்த கேஸில் என்ன பண்ணான்? என்னமோ பண்ணட்டும். இந்த குப்தா ஃபேமிலியை நம்ம பிடிக்கணும். அவங்க யூபியில் இருக்கட்டும், யூஎஸில் இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும், குப்தா ஃபேமிலி கிடைக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். சார், இவனோட பாடி அப்புறம் ஃபேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. பிரகாஷ் மிஸ்ரா 2012 இந்தியாவுக்கு வரவே இல்லை. உண்மை என்னன்னு நான் சொல்லட்டுமா? நீ பொய் சொல்லிட்டு இருக்க. இல்லை சார், ப்ராப்பர்ட்டியை வித்துட்டேன்னு சொல்லி எங்ககிட்ட பொய் சொல்றியா? சுமன் நிவாஸ் ஓனர் பிரகாஷ் மிஸ்ரா இல்லை, அமர்தீப் குப்தா. இவனை உள்ள தள்ளுங்க. நான் இப்போ சார், நான் என்ன சார் பண்ணேன்? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் சொன்னா கேளுங்க சார். இங்கே பாரு, உன் கதை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் எங்களுக்கு உண்மை என்னங்கிறது தெரியும். உனக்கு 3 பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருந்திருக்காங்க. 2 ஜென்ஸு, ஒரு லேடிஸ். உன் வீட்டுக்கு பின்னாடி கிடைச்ச டெட் பாடிஸ்லாம் அவங்களது தான் நினைக்கிறேன். இப்போ உண்மையை சொல்லவா? அவங்க 3 பேரையும் கொன்று நீ அங்கேயே புதைச்சி வச்சுட்டு நீ லக்னோவை விட்டு போயிருக்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் அதே வீட்டுக்கு வந்திருக்க. உன் பொண்டாட்டிய பைத்தியங்கிற பேர் வாங்க வைக்க பார்க்குற. ஏன்னா எல்லா பழியும் அவ தலையில போட்டுடலாம்ல. இதானே உன்னுடைய பிளான்? சொல்லு. சார், அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் பற்றி உண்மையாகவே எதுவும் தெரியாது சார். அவங்க கம்பெனியோட பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. என்கிட்ட அப்போ எதுவுமே இல்லை சார். ரொம்ப வெக்கப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி போயிட்டேன் சார். என்னன்னு தெரியல. இன்னைக்கு உங்க பேச்சுல எனக்கு நம்பிக்கை வருதுங்க. சேத்தன், அனிதா, சஞ்சய் யாதவ், அப்புறம் அந்த இபி பிரகாஷ், வீட்டு ஓனர் குப்தா. இந்த கேஸு இவங்களுக்கு இடையில தான் இருக்கு. கரெக்டாக யோசிக்கணும். அப்போதான் ஆன்சர் கிடைக்கும். சார், அந்த கான்ட்ராக்டர் பற்றி தெரிஞ்சிருச்சு சார். நான் அவங்க கிட்ட 8-9 இயர்ஸ் ஓல்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கேட்டிருந்தேன் சார். அங்கே இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டேன் சார். அவங்க கிட்டே கூட பேசினேன். அதில் ஒருத்தர் மட்டும்தான் மிஸ்ஸிங் சார். முங்கேலி லால். நான் தான் முதல்ல குடம் வச்சேன். உனக்கு ஏன் குடத்து மேலதான் கண்ணு. சம்பா, முங்கேரி லால் எங்க? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவன் வீட்டுக்கு வரதுக்கு 9 மணி ஆகும். அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். அந்த பூக்கடைக்காரிக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்கு. அவன் தான் என்கிட்ட சொன்னான். அவ கூட தினமும் நான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அட, என்ன விடுங்க. என் பிள்ளைகளை பத்தி கூட அவன் யோசிக்கவே இல்லை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட எப்பவுமே நீங்க இதே மாதிரி பூ வச்சு விடுவீங்களா? நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் தெரியுமா? என் மனைவி பேரு சம்பா. எங்களுக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கா. நான் உன்னை ரொம்ப
நான் உங்களை விட்டு எங்கேயும் போகலல்ல. ஏங்க, நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்திருந்தா நான் சம்பாவுக்கும் குந்தலுக்கும் ஒரு பெரிய வீடு கட்டி கொடுத்துருப்பேன். இன்னும் நிறைய பணம் இருந்துச்சுன்னா நாம இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம். அவங்க 2 பேரையும் நான் ஒன்னா கையும் களவுமா பிடிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியுமா அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னு? வீடு அடச்சி, நீயா என் வீட்டை பங்கு போடுறியா? அவனுக்கு 2வது பண்டாடி ஆகலாம் பாக்குறியா? நிறுத்துறி. நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ தலையெழுத்தனுக்கு நீ வந்து மாட்டிக்கிட்ட. உண்மையை சொல்லணும்னா இவ தான் எனக்கு முதல் பொண்டாட்டி, அப்புறம்தான் நீ. இங்க பாரு, இன்னொரு முறை நீ அவட்ட மாதிரி தப்பா நடந்துகிட்ட நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையாரு. 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ பெரிய வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனா. பணம் நிறையவே கிடைச்சது. ஆனா அவன் திரும்பி வரவே இல்லை. அந்த பூக்கடைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் சந்தோஷமா தான் இருக்கான். அப்புறம் நான் இந்த குழந்தைகளை வச்சு கஷ்டப்பட்டுன்னு விட்டுட்டு போயிட்டான். அவன் சமாதியை கட்டிட்டு ஓடிட்டான். இவங்களே அவனை கொன்னுட்டு அங்க புதைச்சி வச்சுட்டு ஓடி போயிருக்கலாம்ல. அப்படி ஆகவும் வாய்ப்பு இருக்கலாம் சார். ஆனா இவ்ளோ நாளைக்கு அப்புறம் முங்கேலியை எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், முங்கேலி மட்டும் இல்லை, பிரகாஷ் மிஸ்ராவை கூட இருக்கலாம். 2013 ஷுமன் நிவாஸை வித்துட்டு கொண்டு போன பணத்தை வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. என்னாச்சுங்க? எதுக்கா இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? நான் சாக போறேன், இங்க இருக்க மாட்டேன். கேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா மாறிடுச்சு. கில்லர் யாரு அதுவும் தெரியல. குப்தா ஃபேமிலி. அவங்களும் சடனா லக்னோவை விட்டு ஓடி போயிருக்காங்க. சார் ஒரு நிமிஷம். ஹலோ, என்னது? நீலம் ஓடி போயிட்டாளா? சார் கிட்ட சொல்றா. சார், அது மேடம் அன்னைக்கு ரொம்ப கவலையில் இருந்தாங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்கு கால் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு சார். நான் யூஎஸ்க்கு எப்படி போறது? உன்னை நான் எப்படி பார்க்கறது? உங்க பொண்ணோட ஃபோனை ட்ரேஸ் பண்ணோம். எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா இதுல யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க ஆக்சுவலா எப்பவுமே ஒரு பொண்ணு கூட பேசுறாங்க. அவங்க பேர் என்னன்னா நிஷமா கௌத்ரா. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க பொண்ணுக்கு பின்னாடி 2 விஷயம் இருக்கலாம். ஒருவேளை யூஎஸ் பிளான்ல ஸ்ட்ரக் ஆயிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க நிஷமா கோத்ரா கூட ஓடி போயிருந்திருக்கலாம். அவங்க கொடுத்துருக்க அந்த யூஎஸ் கம்பெனி நம்பர் 6-7 மாசத்துக்கு முன்னாடி க்ளோஸ் ஆயிருக்குங்க. நீங்க கொடுத்த அட்ரஸ்க்கு நாங்க போய் பார்த்தோம், ஆனா அங்க ஒண்ணுமே இல்ல, எதுவுமே கிடைக்கல. இதை பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. எங்க டீம் நிச்சயம் அவங்கள பிடிச்சிடுவாங்க. நான் இப்பவே லக்னோவுக்கு போறேன். உங்க பொண்ணு உண்மையிலேயே எங்க போனாங்கன்னு தெரிஞ்சுக்க. உன்னாலதான் எல்லாமே நடந்துச்சு. நீங்க உங்க மூட நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு கல்யாண பேச்சை எடுக்காம இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. எல்லாமே உங்க தப்புதான். ஆனா அம்மா, நீங்க எதுக்காக அவளை அப்படி திட்டினீங்க சொல்லுங்க? நான் தான் உங்ககிட்ட இதை பத்தி பேசினல்லம்மா. நான் தப்பு பண்ணிட்டேன் பூனம். என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போதும். சார், அந்த குப்தா பத்தின ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சது சார். அவங்க கூட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்காங்க. அப்படின்னா? அதாவது இந்த குப்தா ஃபேமிலி லக்னோ விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனா அமர்தீப்போட பொண்டாட்டியோட அக்கௌண்ட்ல பணம் மட்டும் கட் ஆகிக்கிட்டே இருக்கு. என்னது? அந்த குப்தா பத்தின ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சது சார். அவங்க கூட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்காங்க. ஆனா எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனா அமர்தீப்போட பொண்டாட்டியோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் கட் ஆகிட்டே இருக்கு சார். என்னது? அப்போனா உடனே பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி அவங்க 2 பேருடைய பென்ஷன் அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண சொல்லுங்க. பணம் வாங்குற ஆளுங்க கண்டிப்பாக பேங்க்குக்கு கால் பண்ணுவாங்க. வாங்க.
ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ இந்த வீட்டை வித்துரு, இங்கிருந்து வெளியில போயிடு. நல்ல வாழ்க்கைய ஆரம்பின. எப்பவும் மாத்திரை போட்டுப்பல்ல, அந்த மாத்திரையை நிறுத்திருன. அந்த மாத்திரையை நான் தான் நீ எப்பவும் இருட்டில் இருக்கணும்னு கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா எதுக்கு? ஏன்னா எனக்கு 10 கோடி ரூபாய் கடன் இருந்துச்சு. உன்கிட்ட காசு கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். என்கிட்ட இதை நீங்க டைரக்டாவே கேட்டிருக்கலாம்ல. நான் உங்க பொண்டாட்டி தான், என்கிட்ட நேரடியா கேட்டிருக்கலாம். அஞ்சலி சௌத்ரி, வயசு 18. அவங்க ஹைட் 5.4 இருக்கும். துவாரக்பூர்ல காணாம போயிருக்காங்க. ஏதாவது தெரிஞ்சா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆமாம் மேடம், இந்த பொண்ணு இங்கே தான் ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்புறம் யாரோ கால் பண்ணாங்கன்னு ராப்சி லாட்ஜுக்கு போயிடுச்சு மேடம். ராப்சி லாட்ஜ்? வாங்க. இந்த பொண்ணை பாத்தீங்களா? சீக்கிரம் சொல்லு. இல்ல மேம். நீலம்? நீலம்? நீலம், உனக்கு எதுவும் ஆகலல்ல? எங்க கூட்டிட்டு போறடா நீ நீலம? மேம், துபாயில ஜாப் வாங்கி தரதுக்கு. நீலம், இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? துபாயில வேலை வாங்கி தெரியா? இப்ப தெரியும் உன் லட்சணம். இல்ல மேம், அது. ஹலோ சார், நீலம் கிடைச்சிட்டா? வந்துட்டு இருக்க சார். இப்ப உன்னை நாங்க என்ன பண்றோம்னு பாரு. வா. இந்த பொண்ணு பார்த்துருக்கீங்களா? நீங்க இந்த பொண்ணை பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் தம்பி, இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்தீங்களா? இவங்களா? இவங்க பிரகாஷ் மிஸ்ரா ஒய்ஃப். பிரகாஷ் மிஸ்ரா ஒய்ஃபா அஞ்சலி? நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணதுமே நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க. கோஆப்ரேட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். பார்க்கலாம், அவன் சீக்கிரமே கால் பண்ணுவான். ரவி. எஸ் சார். அந்த ரூமை செக் பண்ணி பாரு. நீ இந்த ரூமை செக் பண்ணு. சார், உள்ள எதுவுமே இல்லை சார். சார், இங்கேயும் எதுவும் இல்லை. ரவி. சொல்லுங்க சார். இதை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதுல்ல? இந்த மாதிரி வீட்டில் சிமெண்ட் டைல்ஸ் பிளாட்ஃபார்மா? ஒன்று பண்ணுங்க, இந்த டைல்ஸ் வேலை பார்க்குறவங்கள உடனே கூப்பிடுங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஆம்புலன்ஸை உடனே வர சொல்லுங்க. ஓ தேவ், கொஞ்சம் லக்னோ வரைக்கும் வர முடியுமா? சார், ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணு இங்கே எதுக்காக வந்தா? சரி, இந்த பிரகாஷ் மிஸ்ரா யாரு சார்? எனக்கு என்னமோ நிஷா மிஸ்ராவுக்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தோணுது. சடனா அஞ்சலி லைஃப்ல வந்தது அவ மட்டும்தான். மேபி மிஸ்ராவுக்கு இவங்க ரிலேஷன்ல இருக்கிறது பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். அஞ்சலி அதுக்கு ஒத்துக்கலையோ என்னவோ, அதனாலதான் நிஷா அஞ்சலிய கொன்னு இருப்பா. நிஷாவோட நம்பர் இருக்கு இல்லையா, அது டெல்லி அட்ரஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். அப்போ உடனே டெல்லி போலாம். திடீர்னு ஏன் என் அக்கௌண்ட் பிளாக் ஆச்சு? உங்க சர்வீஸ் இவ்ளோ மோசமாவா இருக்கும்? சாரி மேடம், யார் பேசுறீங்க? இந்த அக்கௌண்ட் வேற யாரோ ஒருத்தருடைய பேர்ல தான் இருக்கு. நான் நிஷா மல்ஹோத்ரா பேசுறேன், டெல்லி திரிவேணி அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து. பில் கரெக்டா தானே பே பண்றேன்? ஓகே, டெல்லி. அம்மா, எனக்கு அப்பாவோட முகம் கூட ஞாபகம் இல்லை.
அவருக்கு என்ன ஞாபகம் இருக்குமா? அவருக்கு நம்ம 2 பேரையும் சுத்தமா பிடிக்காதுப்பா. எப்பவுமே திரும்பி வரமாட்டாரு. நான் அப்பாவை பார்க்கணுமா? என்ன அஜித், நீங்க நிஷா மல்ஹோத்ரா? துவாரக்பூர் பொண்ணு அஞ்சலி சௌத்ரி. அவங்க டெத் விஷயமா நிஷா மல்ஹோத்ராவை பார்க்கலான்னு வந்தோம். சார், எங்களுக்கு லக்னோவில் 3 பணம் ஒரு பங்களாவில் கிடச்சிது. அதை பற்றி கேட்கணும். வாங்க. போலாம் வாங்க. கேட்டை ஓப்பன் பண்ணுங்க. சார், கதவு பூட்டியிருக்க. உடைச்சிடு. ஃபுல்லாக செக் பண்ணுங்க. சார், நான் உள்ள செக் பண்ணுறேன். சார், உள்ள எதுவும் இல்லை. இதில் பாருங்க. சார், இதுலேயும் எதுவும் இல்லை. சார் என்னாச்சு? நீங்கள்? நான் பக்கத்து வீட்டில் தான் சார் இருக்கேன். நிஷா மல்ஹோத்ராங்கிற பொண்ணு தானே இங்கே இருக்கு? எங்கே இருப்பா? அவள் பாய் ஃப்ரெண்டு கூட இங்கே இருப்பா. நேற்றுலேருந்து காணோம். சார், சுமன் நிவாஸில் கிடைச்ச டெட் பாடியே யாருதுன்னு இன்னும் நம்மளுக்கு தெரியல. இப்போ கமலி, நிஷா, மல்கோத்ரா, இப்போ அந்த பொண்ணும் இல்லை. சார், அவள் பாய் ஃப்ரெண்டோட இருக்கான்றது எனக்கு இப்போ தான் புரியுது. நடந்த மர்டருக்கு பின்னாடி இவங்களுடைய பங்கு இருக்கு. ஒருவேளை பிரகாஷ் மிஸ்ராங்கிற பேர்ல இவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்களா? அஞ்சலிக்கு யூஎஸ்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வர வச்சது இவங்களா இருப்பாங்களோ? எனக்கு என்னமோ இந்த நிஷாவுக்கு இந்த எல்லா மர்டருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தோணுது. சார், அந்த முங்கனியா கூட இருக்கலாம். ஆனால் சஸ்பெக்ட் எல்லாமே அந்த நம்ம கஸ்டடியில் தானே இருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு. சார், உங்ககிட்ட அஞ்சலிக்கு வந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கா? இருக்கு. எங்க காட்டுங்க பார்க்கலாம். போய் அதை எடுத்துட்டு வா. பிரகாஷ் மிஸ்ரா சஞ்சய் யாதவுக்கு இவிஎஸ் அட்ரஸ் கொடுத்துருந்தான்னு இதோட டேலி பண்ணுங்க. சார், ஒரு நிமிஷம், நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். சார், 20 கூப்பர் ஸ்கொயர், மெரினா ஸ்ட்ரீட். இந்த அட்ரஸ் தான் சார். அவன் இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். 8 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண அட்ரஸையே மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்கான். இப்போவே நான் அவனை பிடிச்சிடுறேன். நம்ம ட்ரேஸ் பண்ண யூஎஸ் அட்ரஸ் லக்ஷானந்தாங்கிற பேரில் இருக்கு. நமக்கு என்ன சேலஞ்சுனா, இந்தியன் எம்பசி மூலமாக நமக்கு கோஆப்ரேட் பண்ண சொல்லி நம்ம அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும். அப்புறம் லக்ஷானந்தாவை இந்தியாவுக்கு அனுப்ப சொல்லி கேட்கணும். எஸ், லக்ஷானந்த் இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லி 2 பக்கமுமே ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் ரவிகாந்த் கூட சேர்ந்து உடனே டெல்லிக்கு போங்க. சார், நான் நியூயார்க்கில் இருக்கேன்னு என்னோட வீட்டை உனக்கு கொடுத்தேன். ஆனால் நீ அதை இல்லீகலாக யூஸ் பண்ணியிருக்கல. பிரகாஷ் மிஸ்ரா, முராத் சாகர் குப்தா. உங்க அம்மா அப்பா யாரு? முங்கேரி எதுக்கு? எங்க அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்தோட தேவை எனக்கு நிறையா இருக்கு. ஆனால் அவங்க என் செலவுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல. அக்டோபர் 15th நைட்டு
பாலில் ஸ்லீப்பிங் டேப்லெட்டை போட்டு நான் அவங்கள கொன்னுட்டேன். அப்புறம் முங்கேரி பணத்துக்காக என்கிட்ட வேலை பார்க்குறேன்னு சொன்னான். அவனோட சேர்ந்து அவங்கள பெட்ஷீட்டில் போட்டோம். முங்கேரி ஹெல்ப்பை வச்சு தான் அவங்கள புதைச்சேன். முங்கேரி அப்படியே விட்டால் எனக்கு தான் ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கப்புறம் பொருளெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் சில ஆளுங்களை கூப்பிட்டேன். லக்னோவை விட்டு போக போகிறேன்னு சொல்லியிருந்தேன். தேவை இருந்தனால பிரகாஷ் மிஸ்ரா கிட்ட அந்த வீட்டை நான் விற்றுட்டு போயிட்டேன். பிரகாஷ் மிஸ்ரா அவன் நிறைய பணம் வச்சிருக்கிற ஆள். நான் அவன் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துப்பேன். இன்டர்நெட் ஃப்ராட். உங்களுக்கு இந்த இன்டர்நெட் ஃப்ராடை பற்றிலாம் தெரிஞ்சிருக்குமே. லக்னோ அட்ரஸை நீங்கள் ட்ரேஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. அதனால தான் அதை நான் யூஸ் பண்ணேன். அஞ்சலியை எதுக்காக கொன்ன? நான் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணேன். அவளை காதலிக்கிற மாதிரி நடித்து பணம் வாங்கலான்னு. வேற எதுக்கு? என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். போதுன்னு தோணிச்சு கொன்னுட்டேன். அஞ்சலி வேற சார். அவள் கூட பேசுறதுக்காக நிஷா கூட பழகினேன். ஃபஸ்ட்டு நிஷாவை பேச வச்சு அதுக்கப்புறம் நிஷாவை விட்டு அஞ்சலியை கல்யாணம் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அஞ்சலி யூஎஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டா. கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ண, ஆனால் அவள் கேட்கலையே. விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்கிறா. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அவளை கொன்னுட்டேன். ஆனால் அவள் பணத்தை மட்டும் மரியாதையாக புதைச்சேன் சார். சேம் எங்கள் அப்பா அம்மாவை எப்படி புதைச்சனோ அதே மாதிரியே. வேலைக்காரனுக்கும் அதான். அப்புறம் நிஷா, அவளை நேற்று தான் கொன்னேன். பணம் கூட டிக்கில தான் இருக்கு. வண்டி அங்கே வச்சுக்கிட்டு என்ன இங்கே உட்கார வச்சுருக்கீங்க? இந்த பரதேசி நாயை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க. சொல்லுடா, அவன் உன்னை என்ன பண்ணா? சொல்லுடா. அவன் என்னை விட்டுட்டு வேற எவ கூடயோ போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு நாள் அவனை திட்டிக்கிட்டே தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா நீ அவனை கொன்னு இருக்கியடா. ஏண்டா? உனக்கு நரகம் தாண்டா கிடைக்கும். என் கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்துருப்பான். அதான் அவனை கொன்னுட்டேன். நீனா எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு என் குழந்தைய விட்டுட்டு வர முடியாது. இதை பிடி. இதை வச்சுட்டு சந்தோஷமா வாழ். எந்த கவலையும் படாத. நல்லபடியா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி. யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லுங்க. சீக்கிரமாவே எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடனை முடிச்சிடலாங்க. நீ ஒரு விஷயத்தை கரெக்டா சொல்லிட்ட. என்ன? நம்ம வீட்டுல பேய் இருக்கு. நீங்க இருக்கீங்களே. அவஸ்தி, உன்னுடைய பேரலல் இன்வெஸ்டிகேஷன் மூலமா கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. சார் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. பூனா மேடமால தான் இந்த கேஸ் சால்வ் ஆச்சு. சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி கிளம்புங்க. போலாம்.